எங்க நம்ம ஆளை காணோம்? இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்நேரம் வந்திருக்கணும். எதுவும் ஒரு டைமிங் சென்ஸே கிடையாது. சொல்லுங்க ஜி, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நான் ஒரு 22 வருஷம் இருக்கும். ஜி, தயவுசெய்து இந்த காமெடியெல்லாம் அப்படியே வெளியே போட்டு வந்துடுங்க. இங்கே எதுவும் சொல்ல வேணாம். என்ன சிரிப்பு? இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? ஜி, நீங்கள் தான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருப்பீங்களே, அதை வச்சு அடி வாங்க நீங்களும் ரெடியாக இருப்பீங்களே. எனக்கு ஓப்பன் பண்ணுங்க. நானே ஒரு பெரிய சோகத்தில் இருந்தேன். பிடிஎஸ் இருந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நல்ல நல்ல பாட்டு கேட்டுட்டு, இப்போ எல்லாம் ஆர்மிக்கு போயிட்டாங்க. இப்போ என்னோட நிலமை ரொம்ப சோகமாக இருக்கு. நான் என்ன பிடிஎஸ்ஸா? அது என்ன சாஃப்ட்வேரு? அது என்ன சாங்கு? ஏய், சாஃப்ட்வேரும் இல்லை, இதுவும் இல்லை. இவங்க ஒரு பாய் கேங். அவங்க 7 பேர் ரெயின்போஸ் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் பொண்ணுங்க இருக்குமா? ஒன்லி பாய்ஸ். ஓ, இருக்கிற எல்லாரும் அப்படி இருப்பாங்களே, அவங்கள பற்றி தான் நீ பேசுறியா? எப்படி இருப்பாங்க? என்ன சிரிப்பு? அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ சொல்றியா இல்லையா? அதை விடு, நீ மேட்ருக்கு வா. பிடிஎஸ்ஸு 2013லேருந்து இந்த சாங்ஸு அவங்களே எழுதி அவங்களே கோரியோகிராஃப் பண்ணி எவ்வளோ பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பிடிஎஸ் அந்த காலத்தில் எங்கள் ராஜராஜன் ராஜராஜனா? ராஜாவையே எடுக்கிற? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் பேர் வேற மறந்து போச்சே. என்ன பேரு? அந்த லட்சணத்தில் நீ அவங்க ஃபேனாக இருக்க. அட, திடீர்னு உன்னை பார்த்தேன்னா சொக்கிட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி பொய் சொன்னாதான் நம்மளை அடிக்க மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை திருப்பி ஒரு தடவை சொன்னது பத்தாதா? திருப்பி திருப்பி உழுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு தடவை நான் விழுந்த குழியிலே இன்னும் எந்திரிக்க முடியல, இதுல இன்னொரு தடவை நாங்க விழுவோமா? உழுவு மொத்தமா இழுத்து மூடி சமாதி கட்டிடுறேன். ஆல்ரெடி கட்டியாச்சுங்க. சரி சரி, நீ டாபிக்கு வா. நீ ஃபர்ஸ்ட் யாரைய பத்தி சொல்ல வந்தியா? அது யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. எங்க ராமராஜ அண்ணனை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். அது கொஞ்சம் எடுபடல. நான் அப்புறம் லைன் கொடுக்குறேன், இப்ப நீ பேசு. அந்த மாட்டுக்கார தம்பியா? நான் அது மாட்டுக்கார தம்பியா? இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தேன். உங்க பிடிஎஸ் வச்சு செஞ்சிருவோம், தெரியும்ல. பிடிஎஸ் அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ சொல்றப்ப நாங்க மாட்டுக்கார தம்பி. என்ன எங்க அண்ணனுக்கு குறைச்ச? எங்க அண்ணன் அப்படி பாட ஆரம்பிச்சான்னா எந்த மாடுனாலும் பால் கறக்கும், தெரியும்ல. எங்க பிடிஎஸ் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகிரியில சிறந்தவர்கள், தெரியுமா? என்னடி பிடிஎஸ்? இது ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு ஒழுக்கமான நல்ல காரியங்கள் இருக்கா? எதுவும் கிடையாது. எங்கள் அண்ணன் தலைவனை பற்றி எத்தனை மூவிஸ், எத்தனை பாட்டு, எத்தனை ஆக்ஷன், எத்தனை லவ் சீன், எத்தனை ரொமான்டிக். அடடடடடா, கேட்கும் போதே எனக்கு அப்படியே அண்ணனை பார்க்கணும் போல இருக்கே. இது மட்டும் தானே? இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது தான். எங்கள் ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்கள் ஒரே ஒரு மியூசிக்கால் உங்களை தட்டி உங்கள் சேட்னஸ் எல்லாம் பறக்க வச்சிருவாங்க. உங்கள் லோன்லினஸ் எல்லாம் விரட்டி அடிச்சிருவாங்க, தெரியுமா? வந்துட்டாங்க பேச. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? கைப்பில்ல விட்டுறாத நம்ம அண்ணனை பற்றி. என்னத்த சாங்கு, என்னத்த ஸ்ட்ரெஸ்ஸு. எங்கள் அண்ணன் பேசுனாலே இனிமையாக இருக்கும். எங்கள் அண்ணன் அந்த ஒரு டான்ஸை நீ பார்த்துருக்கியா? சும்மா கரகாட்டக்காரன்ல எங்கள் அண்ணன் ஆடுறத பார்த்து அந்த ஊரே சொக்கி விழுகுண்டி, சொக்கி விழுகும். அவர் வெறும் மூவியில் மட்டும்தான் ஆக்டிங். நம்ம ஆளுங்க நடந்தா ஸ்டைல், உட்காந்தா ஸ்டைல், படுத்து தூங்குனா கூட லைவ்ல பல மணி நேரம் பார்த்துட்டு உட்காந்துருப்போம், தெரியுமா? அந்த அழகை கண்டு நாங்கள் சொக்கி சொக்கி மயங்கிடுவோம். என்ன அழகு? இந்த முடியில கலர் அடிக்கிறது, பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்குது, இதெல்லாம் அழகா? எங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸு கலர்லேயே மினுப்பாரு, ஊரவே சிலு சிலு சிலுன்னு சிலுக்க பாரு, தெரியுமா?
இந்த பச்சை கலர் சிங்கிச்சான், மஞ்சள் கலர் சிங்கிச்சான், டண்டடட்டான் இதுதானே? ஆமாம், நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸு கலரை இப்போ உங்கள் தலையில் முடியில் அடித்து வச்சுட்டு அதை ஃபேஷன்ன்றீங்க. அந்த காலத்துலேயே ஃபேஷனை இன்க்ளூட் பண்ண வேண்டி நாங்களா? நாங்கள் தலைமுடி மட்டும் ஃபேஷன் கிடையாது, எங்கள் நகம், எங்கள் காதில் போட்டிருக்க தோடு எல்லாத்துலேயும் ஃபேஷன் கலந்து இருக்கும் தெரியுமா? பழைய தலைமுறைகளை ரசிக்க தெரியணும். எங்கள் அண்ணன் அந்த லிப்ஸ்டிக் போடுற அழகெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு அப்படியே சொக்கி விழுந்துருவீங்க, சொக்கி. பொண்ணுங்கக்குள்ள இப்போ முடிவாக என்னதான் சொல்ல வரேன், நான் எங்கள் அண்ணன் தான் அழகுன்றேன். உங்கள் அண்ணன் தான் அழகெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களுக்கு கனவு நாயகன், ட்ரீம் பாய்னா என்னன்னு தெரியுமா? என்ன என்ன அதுதான், அதோட அர்த்தமே எங்க பிடிஎஸ் தான். அவங்க தான். நீங்கள் கனவுல தான் கண்டுகிட்டே இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு அத்தனை அந்த காலத்தில் எவ்வளோ ரசிகைகள், எத்தனை பேர் அண்ணனை பார்க்க துடிச்சிருப்பாங்க தெரியுமா? இன்னமும் எங்கள் அண்ணன் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஆனால் உங்கள் பிடிஎஸ் இடம் கிடைக்கிற இடத்துலலாம் போய் இதெல்லாம் சொல்லணுமா? நான் எங்களை எப்படிடா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், உட்காந்தா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஜூஸ் குடிச்சா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். என்டர்டெயின்மெண்ட் அதுதான் பிடிஎஸ். எங்கள் அண்ணன் சும்மா வந்து திரையில் நின்றாலே எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தாண்டி. அண்ணனை பார்த்துக்கிட்டே இருப்போம், அண்ணனை பார்க்க சிரிப்பு வரும். என்னமா எங்க பிடிஎஸ் அளவுக்கு வருவோமா? சொல்லு. எங்க அண்ணன் தான் பெருசு. ஏன் பிடிஎஸ் தான், பிடிஎஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணன் தான் பெருசு. இவன் பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, இவனை முடிச்சிட்டு வரேன். போகல, பிடிஎஸ் தான் மக்களே, பிடிஎஸ் தான். நம்ம அண்ணன் தான், ராமராஜன் தான். உள்ள போ, இவனை ஒரு தீர்த்து கட்டிட்டு அடுத்த வீடியோல பாக்குறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். ராமராஜன் தான் பெருசு. பை. வா உள்ள. பை.